வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தே உணவு. இது தினமும் சொல்லிகிட்டே வரோம். உணவே மருந்து மருந்தே உணவுன்னு. இந்த உணவை நம்ம சாப்பிட்றது அதாவது பார்த்து பார்த்து பக்குவமாக வீட்டில் சமைத்து ஒவ்வொரு பொருளாக பார்த்து நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் பழங்கள் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒவ்வொரு தடவையும் நமக்கு நிறைய ஃபுட் நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த உணவை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அந்த முறையும் சித்தர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த உணவை ரொம்ப சூடாகவும் ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. சமைத்து முடித்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு மிதமான சூட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவை நல்லா மென்று விழுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கூழா இப்போ இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம்னா டக்கு டக்கு டக்குன்னு முழுங்கிடும் இல்லையா? முழுங்கும் போது அதோட செரிமான சக்தி வயிறில் உள்ள ஆசிட்ஸ் நிறைய செக்ரேஷன் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் ஆக்கிறது கூழாக்கிறது கூழாக்காமல் உள்ளார போகும்போது